ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 10 ஸ்லோகம் 5. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் யார் பிராமணன், பிறப்பின் அடிப்படையில் பிராமணனா, மனதின் அடிப்படையில் பிராமணனா அப்படிங்கிறத இங்கே தெல்ல தெளிவாக கொடுத்துருக்காரு கிருஷ்ணர். மனதின் அடிப்படையில் ஒருவன் பிரம்மனை அறிய ஆவலாக அவன் வாழ்நாள் முழுவதும் பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக உயிர்வாளிக்கு பிராமணன் என்று பெயர். அப்போ உண்மையான பிராமணன் யார் அப்படின்னா, பிறப்பின் அடிப்படையிலையோ கிடையாது, பிரம்மனை அடையக்கூடிய பயிற்சியில் ஈடுபட்டுள்ள ஒரு கிருஷ்ண உணர்வை அடையக்கூடிய ஒரு உயிர்வாளி, ஒரு ஆன்மீகவாதி, அவனவன் ஒரு பக்தனத்தை பிராமணன் எடுத்துக்கொள்ளணும். பிராமணங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருங்க, பிறப்பின் அடிப்படையில் கிடையவே கிடையாது. சாஸ்திர விதிகளை கடைபிடித்து கிருஷ்ண உணர்வின்படி பயிற்சி செய்து பிரம்மனை அடையக்கூடிய, பரமனை அடையக்கூடிய, முழு முதல் கடவான கிருஷ்ணரை அடையக்கூடிய பயிற்சி முறைகளை மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு நபர்னாலும் அவர் பிராமணன் என்று அழைக்கப்படுகிறார். பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன், அவ்வளோ. அப்போ உண்மையான பிராமணன் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிறப்பின் அடிப்படையில் யாரும் எந்த பிரிவையும் சார்ந்தவர்கள் கிடையாது. மனதின் அடிப்படையில் மட்டுமே ஒருவர் ஒரு பிரிவை சார்ந்தவராக கருதப்பட வேண்டும். அப்போ பிரம்மனை, பரமனை, கிருஷ்ணரை அடையக்கூடிய பயிற்சி முறைகள், பக்தி நெறிமுறையான பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பக்தருக்கு தான் பிராமணன் என்று பெயர். இதை 10.5 பூரணத்தின் வைபவம் அப்படின்னு பகவத்கீதை உண்மையுருவில் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்தை பாருங்கள். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா.